அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். தற்போது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கான வழிகள் என்று சில குறிப்புகள், எளிய வழிகள் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். அடுத்து இன்று பார்க்கக்கூடியது 10, 11, 12ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது. அந்த பொதுத் தேர்வில் அதிக 100% மதிப்பெண் பெற சில எளிய வழிகள். பொது தேர்வுகள் மார்ச் முதல் துவங்க உள்ளது. தேர்வுக்கு தயாராவதற்கு குறைவான காலமே உள்ளது. ஒவ்வொரு நிமிடத்தையும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மாணவரும் பொது தேர்வில் தங்கள் செயல்திறன்களில் கவனம் செலுத்தவும், பாடத்தில் உள்ள அனைத்து தலைப்புகளையும் கவனமாக மனதில் நிறுத்த வேண்டும். அனைத்திற்கும் இயல்பான ஒரு அட்டவணை தயாரிக்கவும். அடுத்து குழுவாக சேர்ந்து படியுங்கள். உளவியல் கருத்துப்படி தனியாக படிப்பதை விட குழுவாக படிக்கும் பொழுது விரைவாக கற்றுக்கொள்கிறார்கள் என்று உளவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த குழு படிப்பு நண்பர்களுடன் போட்டி போட்டு விரைவாக கற்றுக்கொள்கிறார்கள். முந்தைய ஆண்டு மாதிரி வினாத்தாள்களை கொண்டு பயிற்சி செய்யவும். மாதிரி வினாத்தாள்கள் உங்களை தேர்வுக்கு தயார்படுத்துவதற்கான சிறந்த வழியாகும். கருத்தை புரிந்து கொள்ளவும் பகுப்பு ஆய்வு செய்வதற்கும் இந்த மாதிரி வினாத்தாள்கள் உதவும். எல்லா வகுப்புகளுக்கும் எல்லா பாடங்களுக்கும் மாதிரி வினாத்தாள் புத்தகங்கள் கிடைக்கின்றன. நீ பலவீனமான பகுதியில் அதிக கவனம் செலுத்துங்கள். இது பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்குரிய மாணவர்களுக்கான சில வழிகள். இந்த பகுதியை பாருங்கள். அதாவது எதிலையும் ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் மதிப்பெண் அதிகம் பெறுவதற்குரிய வழிகள், மதிப்பெண் குறைவதற்குரிய காரணங்கள் போன்ற பல செய்திகளை பதிவிலை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த குழு படிப்பு என்பது ஒரு சிலருக்கு பொருந்துவதாக இருக்கும், சிலருக்கு பொருந்தாமல் இருக்கும். அப்படி குழுவாக படிப்பது தங்கள் மனதில் பதியவில்லை என்றால் தனியாக அமைதியான இடத்திலே அமர்ந்து படிக்கலாம். இந்த முறைகளை கடைபிடித்து பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.